மறக்காமல் லைக்கும் கைப்பும் கொடுத்துருங்க நண்பர். என் கூட பிறந்த பிறப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இந்த வீட்டில் தானே ஓடி ஆடி விளையாண்டுருப்பேன். இந்த வீட்டில் தானே என் அம்மா அப்பாவோட சுவாசம் இருக்கும். இதுதான் நான் பிறந்த இடமா? இதுதான் நான் பிறந்த இடமா? இங்கதான் என் அம்மா அப்பா, என் கூட பிறந்தவனே. இங்க தானே நான் வாழ்ந்திருப்பேன். இங்க தானே ஓடி ஆடி விளையாண்டுருப்பேன். நான் பிறந்த இடம், நான் பிறந்த இடம். என் மீதி காலத்தை என் அப்பா அம்மா வாழ்ந்த இந்த வீட்டில் என்ன கழிக்கணும். அதுக்கு என் கூட பிறந்த பிறப்பு என் கூட இருக்கணும். அவன் கிடைச்சா போதும். நான் இவ்வளவு நாள் பட்ட வலி வேதனைக்கு எல்லாம் மருந்தா இருக்கும். என் தம்பி எனக்கு முழுசா வேணும்னா நான் செஞ்ச தப்ப நான் திருத்திக்கணும். நான் திரும்பவும் அனாத மாதிரி வாழ்ந்துடக்கூடாது. இவ்வளவு நாள் யாருமே இல்லாம அனாதையா வாழ்ந்தேன். இப்ப கூட பிறந்த பிறப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அனாதையா வாழக்கூடாது. அது என் தப்புனால வாழக்கூடாது. செம்பலிங்கையா குடும்பத்துல தான் என் கூட பிறந்தவன் இருக்கான். அப்படின்னா அந்த வீட்டுல ஒருத்தனை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்போ கண்டிப்பா அந்த வீட்டுக்கு அவன் விசுவாசமா இருப்பான். அதனால நான் செஞ்ச தப்பு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன மன்னிக்க மாட்டான். நான் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி பண்றேன். சரி பண்ணிட்டு இந்த வீட்டுல என் அம்மா அப்பா வாழ்ந்த இந்த வீட்டுல என் கூட பிறந்தனோட நான் நிம்மதியா சந்தோஷமா வாழுவேன். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா வாழுவேன். கால் பண்றாங்க. எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? உன்னதான் கேட்க. எப்படி இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. இல்ல ஃபோன் நம்பர் கொடுத்தல. இல்ல ஃபோன் நம்பர் இருந்தது. இங்க வர இப்படி பிரச்சனை ஆகி போச்சா? அதான் எப்படி போய் சேர்ந்தேன்னு கேட்கறதுக்கு ஃபோன் நம்பர் இருந்தது. ஃபோன் பண்ணி கொடுத்தல. அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்துட்டேன். அதான் அதான் கேட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்கல. தேங்க்ஸ். என்ன? தேங்க்ஸ். தேங்க்ஸ். கையா கேட்டீங்கல்ல. ஐயோ தேங்க்ஸ்லாம். தேங்க்ஸ்லாம் வேண்டாம். இல்லை மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கல. அதான் கேட்கலான்னு நினச்சேன். மனசு எதுவும் எடுத்துக்காத. ம், அது சின்ன பொண்ணு. ஒன்றும் சின்ன பொண்ணு தான். பாவம் பாவம் அடிக்க வேற செஞ்சுட்டேன். மனசு கேட்கல. அது சாரி, தப்புதான். நீ என்ன பண்ணுவ? உனக்கு தெரியாதுல்ல. அவன் நீதான் காரணம் நினைச்சிட்டா. ஒன்னும் நினைச்சுக்காதா? சாரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன அலெக்சாண்டர் சாரிலாம் கிட்ட மாதிரி இருக்கு. அலெக்சாண்டரா, அலெக்சாண்டரா, எதுக்குடி? எதுக்கு? என்னமோ சொன்னீங்க. அது சும்மா ஸ்லிப் ஆயிட்டு என்னன்னு கேட்கலாம் அப்படி சொல்லிட்டேன். சரி வைக்கட்டுமா? சரி.
வச்சிருக்கேன். வைக்க. சாப்பிட்டியா? ஹலோ 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 கட் பண்ணிடுவோம். ஹலோ 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 நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஹலோ ஹலோ சாப்பிட்டீங்களான்னு கேட்டு வந்துச்சே. ஒருவேளை வைக்கிறேன்னு சொன்னது அப்படி கேட்டிருக்குமா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன சமைக்கனே தெரியல. இந்த வீட்டில் யாருமே ஒழுங்காவே சாப்பிடல. இப்போ சமையல் பண்ணி வைக்க சொன்னா நான் என்ன சமையல் பண்ணி வைக்க? சமையலே சமையலே சமையலே. ஒருத்தர் சாப்பிட்டா தானே சமையல் பண்ணி வைக்க முடியும். கத்தி கத்தி பேசக்கூடாது, வாயிலே போட்டுவாங்க. அம்மா, எங்க அம்மாங்க. இந்த கவின் பையன் தானே நம்ம தெருல விளையாண்டுட்டு கிடப்பான். இப்ப இப்படி இருக்கான் பாரு. ஆளே அட்டையாளமே தெரியல. இது நம்ம கூட தான் விளையாண்ட கவின் பையலா? ரோஜா, உன்கிட்ட தான் கேட்க. எங்க அம்மாங்க. சின்ன பிள்ளைல இவன் எப்படி பண்ணுவான்? ரோஜா ரோஜா என்னை இப்படியாவது விளையாட்டுக்கு சேர்த்துக்க ரோஜா, ப்ளீஸ் ரோஜா. எப்படியெல்லாம் கெஞ்சுவான். இப்ப பாரு, பக்க ரவுடி பையன் மாதிரியே இருக்கான். இவனை பார்த்தா பயப்படவா இல்ல வேண்டாமா? நீ என்ன நினைக்கன்னு எனக்கு தெரியுது. எங்க அம்மையை பத்தியா? இல்ல வண்டி எடுக்க கிளம்புவோமா? இல்ல, அம்மையை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதான் அம்மையை தேடினேன். இந்த பையவுல பதில் சொல்ல மாட்டேங்குது. ஏ ரோஜா, உன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. தெரிஞ்சா சொல்ல போறா, தெரியுமா தெரியாதா? இவன் சின்ன பிள்ளைல இங்க இருக்கவே மாட்டானே, புதுசா இந்த வீட்டுக்கு வந்திருக்கானே. இவன் யாரு? நீ ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் போதும். இல்ல, உங்க அம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கா? ஆமா, ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. கூட இன்னொரு அக்கா இருப்பாங்களே, அந்த அக்கா பேரு இன்னொரு மாமா முறைச்சு. ஐயோ, சாம் மாமா, சாமன் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃபு, அவங்கள கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப எங்க அம்மா இல்லைன்னு சொல்ல வேண்டியது என்ன? அதுதான் கவி, அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு நேரம் இல்ல, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. ஏ ரோஜா, அது கீழே 2 வால் இருக்கும், எடு. வாளா? சூடாது சூடாது, பயப்படாத. சரிண்ணா, நான் அந்த சைடு இருக்கிற எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் கிளம்பு, நைட்டுக்குள்ள வேலையை முடிக்கணும். எனக்கு இங்க சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். நான் அப்ப முன்னுக்கு போய் முடிச்சிடட்டா? முடிச்சுட்டு எனக்கு போட்டோ அனுப்பு. சரிண்ணா. ஏய், அங்க தொட்டி இருக்கும், தொட்டிக்குள்ள 2 பாம்பு இருக்கும். என்ன சமையல் தானே பண்ண வர சொன்னாங்க, இப்ப என்ன பாம்பெல்லாம் எடுக்க சொல்லுதாங்க? என்னது? உள்ள 2 பாம்பு இருக்கும், எடு. அம்மா மயக்கம் பட்டுறவங்களுக்கு நான் பாம்பெல்லாம் எடுத்து பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டல, அங்க தொட்டி இருக்கு பாரு, அது உள்ளதான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள தண்ணி இல்லையா? தேவைப்பட்ட நேரம் தண்ணி இருக்கும், எடு. அதை நீங்களே எடுத்துருங்களேன். நீ எதுக்கு இருக்கா? நான் சோறு பொங்க வந்தேன். ஓ, சோறு பொங்க வர மாட்டோம் உன் வேலை. அது சரி, எந்த நம்பிக்கையில எங்க வீட்டுக்குள்ள வந்தா? நான் எங்க வந்தேன், உங்க அப்பா தான் என்னங்க வர சொன்னாரு. எங்க அப்பாவா? ஒரு நாள் உங்க அப்பா எங்கேயோ வேட்டைக்கு போயிட்டு களைப்பா நம்ம ஊர் தெருவுக்கு வெளியில உட்கார்ந்துருந்தாங்க. சரி. கருக்கள் விட்டு போச்சு, தாகத்தோட இருந்திருப்பாங்க போலுக்கு. யார்ட்டா தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் தண்ணி எடுக்க போனேன், அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டேன் தாகமா இருக்காங்கன்னு. அதனால தண்ணி வேணுமான்னு நானா போய் கேட்டேன். ஓ, அதுக்கு உங்க அப்பா பசியா இருக்குமான்னு சொன்னாங்க. பசியா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா, அதனால வீட்டுக்கு ஓடி போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணுமே இல்ல. எங்க வீட்டுல வெறும் பணியாரம் மட்டும் தான் இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டுட்டு ஓடுனேன். அப்புறம் கறந்த பால் இருந்துச்சு காய்க்காம, அதையும் எடுத்துக்கிட்டு ஓடுனேன். உங்க அப்பா சாப்பிட்டுட்டு அந்த பாலை குடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன அடிக்கடி பார்க்க வருவாரு. என்னடி சொல்ற? ஆமா, என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. அவங்க தான் சொன்னாங்க, நம்பிக்கையான ஆள் யாருமே இல்லம்மா, எங்க வீட்டுக்கு சமைக்க வரியான்னு கேட்டாரு. என்ன திடீர்னு ஒண்ணு பார்த்து அப்படி கேட்டிருக்காரு? எனக்கு படிக்கணும்னு ஆசை, எங்க அண்ணன் எனக்கு கெட்டி கொடுத்துடுவேன்னு மாட்டிட்டு இருந்தான். அதுதான் அப்பா கிட்ட சொன்னேன்னா, சரி நீனே வேலை பார்த்து படி, நான் உனக்கு வேலை கொடுக்க வான்னு சொன்னாரு. அதான் இங்க வந்திருக்கேன். ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டாரு உங்க அப்பா. இன்ஜினியரிங் போட்டிருக்கேன். இன்ஜினியரா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் இங்க படிச்சிருக்கேன், அது ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்கேன். அதான் என்ன படிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் இன்ஜினியர், அப்புறம் டாக்டர், மெக்கானிக்கல், எல்லாமே முடிச்சிருக்கேன். ஓ, அந்த பாம்பு எடு. எதை படிச்சீங்களே இல்லையோ, இதை நல்லா படிச்சிருக்கீங்க. என்ன நக்கலு? அதெல்லாம் கவினோட வச்சுக்க. கவின் கூட விளாண்டு புள்ளியன்னு விட்டு வைக்க. போய் இந்த பாம்பு எடு. இந்தாங்க. அப்படியே அந்த திரி அப்படி வயல கடிச்சிட்டு ஓங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரத்துக்கு எரிமி மாதிரி பார்ப்போம். இசுக்கு அப்போ தெரியும். வீட்டுக்கு
பிடிச்சிரும்ல. இது கூட எனக்கு தெரியாதே. படிச்ச பிள்ளைங்க நிரூபிச்சுட்டேன். கொண்டா கொண்டா. இதுக்கு எத்தனை ஹேபிட் சேர்த்திருக்கீங்க? எத்தனை கார்ப்பரேட் சேர்த்திருக்கீங்க? தயாரிக்க தெரியுமோ? தெரியுமே. ஆஹா, எனக்கு ஏத்த ஆளுதான். கூடிய வச்சுக்கலாம் இருக்க. நான் சிரிக்கிற நிலைமையில இல்ல. கொண்டா, சீக்கிரம் என் பிள்ளைய கண்டுபிடிக்கணும். கொண்டா கொண்டா கொண்டா. நீயா போய் மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சிரு. என்ன அலெக்சாண்ட்ராக்கும் பயம் வந்துட்டு போலுக்கு? நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. நீயா போய் சரணடைஞ்சிரு. சரணடையணுமா? நீ உயிரோட இருந்தா இந்த ராஜ்யம் மட்டும் இல்ல, பல ராஜ்யங்களை கைப்பற்றலாம். உனக்கு மகாராணியா தானே வீட்டிருக்கணும் ஆசை. அது ஒண்ணு மாதிரி சில பெண்களுக்கு வரக்கூடிய பேராசை தான். சில பேருக்கு இது ஒரு போதை மாதிரி. உனக்கு இப்ப அந்த போதை பிடிச்சிருக்கு. எப்படியாவது ராஜ்யங்களை பிடிக்கணும். அதுக்கு நீ உயிரோட இருக்கணும். இங்க பாரு, எந்த குடும்பத்தை தான் தப்பிக்கலாம், அவனுங்க குடும்பத்தை தப்பிக்கவே முடியாது. அவங்க தலையெடுத்தாலும் இங்க கேட்கறதுக்கு எந்த நாதியும் வராது. நடு வீதியில உன் தலை வேற உன் உடம்பு வேற தனித்தனியா இருக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்க? தலை எடுக்க முடியாது. என் பிளானே வேற. நீ என்னதான் பிளான போட்டாலும் சரி, அவனுங்க மூளைக்கு முன்னாடி உன் மூளை ஒண்ணுமே கிடையாது. என் மூளைனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். பாத்தீங்களா பஞ்சாயத்து தீர்ப்பு எப்படி வந்ததுன்னு? பொட்டாள், அது உனக்கான தீர்ப்பு இல்ல, அவங்களுக்கான பரீட்சை. உன்ன மாதிரி வந்த பெண்களை எப்படி சமாளிக்கணும்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு கொடுக்க போறத பார்த்துட்டு இனி எவனுமே அந்த குடும்பத்துல போய் இந்த மாதிரி பண்ணிட கூடாதுன்னு உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சின்ன குழப்பாத அலெக்சாண்ட்ரா, நான் சொல்றதை கேளு. அவனுங்க உக்கரத்துல இருக்கானுங்க. சத்தியமா சொல்றேன், உன் மரணம் கொடுமையா இருக்கும். அவனுங்க சொன்ன முதல்ல உன் தலை எடுக்க மாட்டானுங்க. அப்படி எடுத்துட்டாதான் நீ நிம்மதியா போய் சேர்ந்துருவிய. நான் சொல்றதை கேளு. சித்திரவதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவானுங்க. அப்புறம் நீயே சாவர அளவுக்கு துணிற அளவுக்கு உனக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுப்பானுங்க. நீயே அறுத்துக்கிட்டு சாவர அளவுக்கு பண்ணுவானுங்க. அப்ப கூட ஒன்னு அறுக்க விட மாட்டானுங்க. அவனுக்கு தான் அறுத்து எறிவானுங்க. அங்க இருக்க எல்லாம் ஒண்ணு கொடூரமானவனுங்க. நான் பல மாஃபியாக்களை பார்த்தவா, ஆனா இவனுங்க எல்லாத்துலயும் ஒரு படி மேல. ஈவு இறக்கலாம் அவனுக்கிட்ட எதிர்பார்த்துறாத. அலெக்சாண்டா, நீ இப்ப பயம் காட்டாத. பயம் காட்டல. நான் சொல்றத கேளு. நீ ஏன் போய் சரணடைஞ்சிட்டனா உனக்கு நல்லது. உனக்கு இன்னும் கெடு முடியதுக்கு நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு பேராசை வந்துட்டு அதனால தான் இப்படி பண்ணனா சத்தியமா உன் தலையை எடுக்க முடியாது. ஏன்னா 48 நாள், அதாவது 2 மண்டலம் முடியதுக்கு முன்னாடி உன் தலையை எடுக்க முடியாது. அதே நேரத்துல அவனுக்கிட்ட மன்னிப்பு சொன்ன டயத்துக்கு முன்னாடி வாங்கிட்டா உன் உசுறு மிஞ்சும். உன் தலையை எடுக்க முடியாது. சொல்றதை கேளு, போய் மன்னிப்பு கேட்டு. இல்ல, என்னால கேட்க முடியாது அலெக்சாண்டா, நான் அதுக்கு நிறைய ஐடியா வச்சிருக்கேன். முட்டாள், சொன்னா கேளு. உனக்கு ராஜ்யம் தானே வேணும், நான் உனக்கு பிடிச்சு தரேன். போய் சரணடைஞ்சிரு. என்னால முடியாது. இந்த அலெக்சாண்டராக்கு ஒரு பழக்கம். சில நேரம் சில கெடுபடிகளை கொடுப்பேன். அதாவது வாய்ப்பு கொடுத்து பார்ப்பேன். சரி, நாம போட்ட கோலத்தை நாம தான் அழிக்கணும். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நீ பிடிவாதமா இருக்கும்போது நானும் என் குணத்தை காட்ட தானே செய்யணும். இங்க பார், அவங்க கொடுத்த கெடுபுல இருந்து உன்னை யாரு கொன்னாலும் அந்த பழி அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும். அவனுங்க உன்னையும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கானுங்க, அதே நேரத்துல அவங்க புள்ளையும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு இப்ப உன்னை போட்டு தள்ளி எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே சேவை துண்ட போய் விழுந்துருவேன். உனக்கு கொடுத்த கெடுபடி நாளுக்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளிட்டோம்னா அவனுங்க இன்னும் ஆக்ரோஷமா உன்னை போட்டு தள்ளின என்ன தேட ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா உன் சாவு அவனுக்கு கையால தான் இருக்கணும்னு வெறி கொண்டு தேடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க புள்ள மட்டும் கடிச்சிட்டான்னு வச்சுக்க, கடிச்ச நாள்ல இருந்து உனக்கு டாச்சனா. இப்ப நீ ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கல, புள்ள மட்டும் கையில கிடைக்கட்டும். நீ இவ்வளவு ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. 48 நாள் வரைக்கும் எல்லாம் தாக்கு பிடிக்க வைக்க மாட்டானுங்க. அதுக்கு முன்னாடி நீயே 48வது நாள் போய் சரணடைய அளவுக்கு பண்ணுவானுங்க. அதுதான் அந்த குடும்பம். என்ன சொல்ற? இங்க பார், ஒழுங்கா போய் மன்னிப்பு கேளு. கேட்கலனா இந்த அலெக்சாண்ட்ரா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டா. ஓ, அலெக்சாண்ட்ராக்கு பயம் வந்துட்டே, இல்லைன்னா அந்த குடும்பத்தை பக்கம் சாஞ்சிட்டேன், அப்படிதானே? நான் பொறுமையா இருக்கேன்னு ரொம்ப பேசுறல. நான் வேட்டையாடி பார்த்தது இல்லையே. என் வாளுக்கு ஏறாத. ஒழுங்கா மரியாதை போய் கால்ல போய் விழுந்துரு. போ. இதுல நான் செத்தாலும் சரி, நான் பெண் வாங்கவே மாட்டேன்.
ஒழுங்கு மரியாதை போய் கால்ல போய் விழுந்துரு. விழலனா விழ போய் இந்த அலெக்சாண்ட்ரா. இதெல்லாம் பண்ண சொன்னது நீதானு போய் சொல்லுவேனே தவிர நான் ஒரு கால் முசார நடைய மாட்டேன். இன்னிலிருந்து நம்ம ரெண்டுத்துக்கான கேம் ஸ்டார்ட். பார்க்கலாம் உன்னை அந்த வீட்டுல வேலைக்காரிய நான் வைக்கிறேன். அலெக்சாண்ட்ரா, அந்த ராஜ்ய பார்த்த தானே பிடிக்கிறதுக்கு நீ நினைச்ச? அதே வீட்டுல உன்னை வேலைக்காரிய நான் வைக்கல. நான் அலெக்சாண்ட்ராவே இல்ல. பார்க்கலாம். இன்னிலிருந்து உன்னை வேலைக்காரிய நான் மாத்துறேன். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். இன்னிலிருந்து நீ வேலைக்காரி. இப்போ உன் தலையை எடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லடி. அவனுக்கு தோத்து போயிடுவானுங்க. புள்ள படுற கஷ்டம் தாங்க முடியாம சொன்ன தீர்ப்புக்கு முன்னாடி கொண்டுட்டானுங்கன்னு ஊர்ல பேச்சு வரும். அவனுக்கு ஒத்துக்கா போய் நிரூபிச்சிட்டு இருக்க முடியாது. நாங்க கொல்லனே அந்த காலம் வர வரைக்கும் உன்னை உயிரோட விட்டுருப்பானுங்க. அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏய், உன் தலையை எடுக்கிறது எனக்கு பெரிய விஷயமாடி. இந்த 48 நாள் முடியதுக்குள்ள அந்த வீட்டுல உன்னை ஒரு வேலைக்காரியா நான் நடத்தல. நான் அலெக்சாண்ட்ரா இல்ல. அந்த வீட்டு புள்ளைய வேலைக்காரியா மாத்தனல, இனி நீ தாண்டி வேலைக்காரியாக போற. வேலைக்காரினா சாதாரண வேலைக்காரி இல்ல. என் கேம பாக்குறியா? அந்த பிள்ளையை எப்படியோ கொண்டு பால்வாடியில சேர்த்துட்டேன். பாட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அவங்களுக்கும் நேரத்துக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்கணும். பாப்பாக்கு இனி 2 வேளை கரெக்டாக சாப்பாடு கிடைச்சிடும். பாட்டிக்கு இதே மாதிரி ஏதாவது பண்ணணுமே. இதே எங்கள் வீடாக இருந்ததுன்னா பாட்டிக்கு தங்கத்தட்டே நான் சாப்பாடு கொடுத்துருப்பேன். அந்த பிள்ளைக்கு விதமாக சாப்பாடு கொடுத்துருப்பேன். எனக்கு கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும். நிச்சயமா புருஷன் தேடி வந்துடுவாரு. எனக்கு கோவம் வந்துடும். தினமும் இதே உங்களுக்கு வேலையா போச்சு. வர வேண்டியது, கொடுக்க வேண்டியது, போயிட வேண்டியது. நானே பசியோட இருக்கேன் தெரியுமா? போங்க. நான் நினச்சி எங்கே பார்த்தாலும் நீங்கள் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. சரி, இருக்கதே இருக்கீங்க கூட கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? பசியெல்லாம் மறந்துருப்பேன். அதுக்கும் வழி இல்லை. ரொம்ப பசிக்குது. நீங்கள் இருந்தால் பசியே தெரிய மாட்டேங்குது. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்கிட்ட விளையாண்டுட்டே இருப்பீங்க. சரி, எப்போ பார்த்தாலும் நீங்களே வரீங்களே, அப்பாவும் கூட்டு வந்துருக்கலாம்ல, மாமாவும் கூட்டு வந்துருக்கலாம்ல. என்னமோ தெரில, நினச்சி பார்க்கும்போது நீங்கள் மட்டும் தான் வரீங்க. எப்போ நினச்சி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வரீங்க. அங்கெல்லாம் இருக்கும் போதே அப்பா தான் எப்போ பார்த்தாலும் முன்னுக்குட்டி வருவார். இங்கே நினச்சி பார்த்தாலும் நீங்கள் மட்டும்தான் வரீங்க. அப்பாவும் வருவார், அழுதுகிட்டே இருப்பார். ஆனால் என்னமோ தெரில, எனக்கு உங்களை தான் தேடுது. போங்க. எப்படித்தான் காலையிலே வந்தீங்க, சிறுமிசம் பண்ணிவிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு போனீங்க தெரியுமா? பசியே இல்லை, நல்லா இருந்துச்சு. சாப்பிடாமலே சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. இப்போ மதியம் வந்திருக்கீங்க, அதனால பசி போயிடும். அப்புறம் ஓடிடுவீங்க. நைட்டு மட்டும் ரொம்ப நேரம் இருப்பாங்க. ராஜாவுக்கு பிடிச்சதா தானே? என்ன அழுத மாதிரி இருக்கு? இதுக்கு முன்னாடி அழல மாட்டீங்களே, என்ன அப்படி இப்போ தத்ரூமா தெரிய ஆரம்பிச்சிட்டீங்க? ஆனால் நான் நம்ப மாட்டேன். நான் இருக்கட யாருக்குமே தெரியாது. உண்மையிலே நீங்கள் வந்திருந்தா நீங்கள் இவ்வளோ நாள் விட்டுருக்கே மாட்டீங்க. காலையில் கூட நான் பட்னியாக தான் இருந்தேன். சரி சரி, உங்கள் கண்ணில் கண்ணீரை பார்த்தா எனக்கு மனசு வலிக்கும். தொடங்க. கனவுல தானே வரீங்க, அதுலையாவது சந்தோஷமா இருக்கலாம்ல. எனக்கு உங்களை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு. அப்படியே உங்கள் நெஞ்சில் சாஞ்சி அப்படியே இருக்க, அப்படியே தூங்குவேன்ல, அப்படி தூங்கணும் போல இருக்கு. அதெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் தெரியுமா? இந்த வீரனோட நெஞ்சில சாஞ்சி தூங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வீரனுடைய தோல்ல சாஞ்சி தூங்குற யோகமே எனக்கு தான் கிடைச்சிருக்கு. வீர வீர நான் அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? வீரனோட நெஞ்சில சாஞ்சி தூங்குற அதிர்ஷ்டம் எனக்கு தான். தூங்கட்டா வீரா, வீராதி வீர. இவர் சொல்லிடுவாரு, இந்த வாட்டி ரெட்டப்புல, இந்த வாட்டி ஒத்தப்புலன்னு. என்ன வீரன்ல எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதானே கொடுக்கவே செய்வாரு. சரி சரி, உங்க கண்ணில் கண்ணீரை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பில்ல. கண்ணீரை தொடங்க, கண்ணீரை தொடங்க. இந்த குளத்தேடி நான் உன்னை பார்க்கணும். இந்த குளத்துல உன்னை பார்க்க கடி நான் கட்டிட்டு போனேன். இந்த குளத்துல பார்க்க கழிவு நான் தூக்கிட்டு போனேன். இந்த குளத்துல பார்க்கறதுக்கா
உன்னை தூக்கிட்டு போய் பிள்ளைய பத்துக்கிட்ட ஃபு 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 ஏய், ஏய், ஏய். கனவு மாதிரி தெரியல கனவு மாதிரி தெரியல கனவு மாதிரி தெரியல கனவு மாதிரி தெரியல கனவு இல்லடே, நான் வந்துட்டேன் நான் நம்ப மாட்டேன் நான் தாண்டி நான் நம்ப மாட்டேன் ஐயோ ஏய், இது என்னடி கோலம் ஆ? இங்கே இருங்கள இங்கே போயிடாதீங்கண்ணா எனக்கு இது பிடிச்சிருக்கு என்னை விட்டு போகாதீங்க ஏய், என்ன பொண்ணா நம்புவேன், நான் வந்துட்டேன்னு என்ன பொண்ணா நம்புவேன். கட்டி பிடிக்கணும் மூச்சு முட்டை கட்டி பிடிக்கணும் ஒண்ணுமே இல்லாம கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம கட்டி பிடிக்கிறேன், கட்டி பிடிக்கிறேன்.